Okay guys, back to my channel. Cricket updates தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இந்தியா vs நியூசிலாந்து செகண்ட் ஓடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நடந்தது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் டீம் 90 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வைரலாக போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தோனியோட ஸ்டெம்பிங். அதாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 22 ரனில் ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கேதார் ஜாதவ் வீசிய பந்தில் பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ் தோனி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெம்பிங் பண்ணார். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆட பார்த்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து காலை வந்து ஒரு செகண்ட் தான் தூக்குனாரு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ் தோனி வந்து ஸ்டெம்பிங் பண்ணிட்டார் அவரை. அதில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேயில் பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் ஏரில் இருந்தது. தேர்ட் அம்பையரும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து அவுட் கொடுத்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த ஒரு செகண்ட், அந்த 0.1 செகண்டில் பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ் தோனி இந்த ஸ்டெம்பிங் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எம்எஸ் தோனி ஃபேன்ஸ் கிட்டே ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு இந்த வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எம்எஸ் தோனியோட அந்த ஸ்டெம்பிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ் தோனியை காட் ஆஃப் ஸ்டெம்பிங் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டு வராங்க அவங்களோட ஃபேன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.